அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் பணப்பற்றாக்குறை இருக்கும். அவங்க என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் அந்த சம்பளமானது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10-15 நாள் கூட பத்தாது. மேலும் நாட்களை கடத்துவதற்கு அவங்க கடன் வாங்கக்கூடிய நிலைமையில தான் இருப்பாங்க. அதுபோல் ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்கும், அதே போல் வீட்டில் சுப செலவுகள் மட்டும் நடக்கிறது, அதாவது ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணுறது, அது இல்லாமல் மருத்துவ செலவு ஏற்படுறது, பணம் திருடு போகிறது, ஏதாவது ஒன்று வாங்கி நஷ்டமாகிறது, இது மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கும் இப்போ நான் ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் இன்றைய நாளில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி அதுக்குண்டான அம்சம் நமக்கு அமைஞ்சிருக்குது. ஸோ எல்லாருமே இன்று இரவுக்குள்ளார இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் 3ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 20ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த நாளில் நம்ம தீபம் ஏற்றி வச்சு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சாலும், அதே போல் கல்லுப்பு புதுசாக வாங்கிட்டு வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு அதன் பிறகு அதை எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதே போல் நீங்கள் இரவுக்குள்ளார முடிஞ்ச அளவுக்கு சுக்கிர ஓரை நேரத்தில் கல்லுப்பு வாங்கிட்டு வைங்க. அதே போல் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க. கூடவே நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யுங்க. இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் பணவரவு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால பணத்தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் இதை செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பித்திட்டு இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் குளிச்சுட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம். வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னாவே ராகு காலம் அப்படிங்கிறது காலையில் 10:30லேருந்து 12 மணி. அதே போல் யமகண்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் இருக்குது. இது ரெண்டை விட்டுட்டு மற்ற நேரத்தில் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்று மதியம் வரக்கூடிய சுக்கிர ஓரை 1 to 2 அந்த நேரத்துலையும், இரவு வரக்கூடிய 8 to 9 அந்த நேரத்துலையும் செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். அது மாதிரி ஃபாலோ பண்ண முடியலன்னா ராகு யமகண்டத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம். சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடக்க இருக்குது, நகை வாங்குற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஏப்ரல் மாதத்திற்குண்டான திரிபுஷ்கர நேரம் குறித்து வீடியோ போட்டிருக்குறேங்க. முத்தான 3 நாட்கள் கொடுத்துருப்பேன். அதில் எந்த நாள் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நாளில் போயிட்டு நீங்கள் ஒரு குண்டுமணி அளவு தங்கமாவது வாங்கலாம். மேலும் திரிபுஷ்கர யோகம் வந்தாலும் எங்களுக்கு தங்கம் வாங்குற அளவுக்கு கையில் காசு இல்லைன்னு நினைக்கிறவங்களும் செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் குறித்தும் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு பணம் சேரும், சொர்ண தோஷம் நீங்கும். அதன் பிறகு நீங்கள் தாராளமாக நகை வாங்குவதற்கான அமைப்பு ஏற்படும். அந்த வீடியோனுடைய லிங்க்கை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதே போல் நீங்கள் ஆசையாக வாங்கின நகை அடகு கடையில் இருக்குதுங்கும்போது வெள்ளிக்கிழமை நாளில் செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் குறித்து நம்ம சேனலில் 1 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேன். அது நிறைய பேர்த்துக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குதுங்க. அந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்டை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அத்தனை சகோதரிங்க அவங்க நகையை மீட்ட மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் என் கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இது மாதிரி அடகு நகை வச்சுருக்கிறீங்க, மீட்க முடியல அப்படிங்கும்போது அந்த ஒரு பரிகாரத்தை இன்றைக்கி நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு காலியான மண் அகல் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பீங்கான் தட்டு, பீங்கான் பவுலு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்போ அது கண்ணாடியிலே கூட சின்ன சின்னதாக பவுலெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி கூட நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இல்லைன்னா மண்ணகலே சின்னதாக இருக்குது, அதுவே நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னாவே போதும். இது நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஓரங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அதன் பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை இந்த அகல் விளக்கில் நிரப்பிக்கணும். எக்காரணத்தை கொண்டு சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறத எடுக்காதீங்க. புதுசாக ஒரு பேக்கெட் வாங்கி அதிலேருந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா பூஜை அறையில் எப்போதுமே ஒரு பேக்கெட் கல்லுப்பு வச்சுக்கோங்க, அதை பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் கல்லுப்பு ஸ்பூனால் எடுத்தாலும் உங்கள் வலது கையால் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். அதனால் தேவையான அளவு இப்படி எடுத்துகிட்டு வலது கையில் வச்சுக்கோங்க. நல்ல அழுத்தம் கொடுத்து பிடிங்க. நல்லா இப்படி பிடிக்கும்போது அந்த கல்லுப்பு உங்களுடைய கையை குத்தும். அந்த மாதிரி குத்துற வரைக்கும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் சூடாகும் கை. அந்த சமயத்தில் இந்த கல்லுப்பு அந்த அகல் விளக்கில் போட்டுருங்க. நல்லா நிரம்ப போட்டுருங்க.
அதன் பிறகு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது. இந்த மஞ்சள் தூளுங்கிறது குரு பகவானுக்கு உகந்த பொருள், மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த பொருள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து 3. இந்த 3ங்கிற எண்ணுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். அதனால் நம்ம மஞ்சள் தூளை வந்து இந்த கல்லுப்போடு சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அதுவும் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அகல் விளக்கில் நம்ம அந்த கல்லுப்பு போட்டுச்சுக்கோம் இல்லையா, இந்த கல்லுப்பு வந்து வெளியில் தெரியாத மாதிரி மஞ்சள் தூளை நம்ம அது மேலே கொட்டி நல்லா வந்து கவர் பண்ணிடணும். பார்த்தா அந்த அகல் விளக்கு முழுக்க மஞ்சள் தூள் தான் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு தெரியணும். அந்த மாதிரி கல்லுப்பே தெரியாத அளவுக்கு மஞ்சள் தூள் வந்துட்டு நீங்கள் மேலே வந்துட்டு நல்லா வந்துட்டு கொட்டி வச்சுருங்க. அடுத்து ஒரு ரூபாய் காசு எடுத்துக்கோங்க. 1 ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக வந்து பார்க்கப்படுது. மேலும் இதுதான் வந்து 1 10 கோடியாக வந்து மாறப்போகுது. இதை எடுத்துகிட்டு சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு துடைச்சிக்கோங்க. அடுத்தது வீட்டில் பச்சை நிற பேனா வச்சுருந்திங்கன்னா அந்த பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி இந்த காசு மேலே வந்துட்டு 520 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் வந்து எழுதிக்கோங்க. இது அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்குங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நம்பர் அப்படின்னே வந்து சொல்லலாம். 520 52 இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ இந்த காசை வந்துட்டு நம்ம எனர்ஜி விட்டணும். நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு ரைட் ஹேண்டால் வந்துட்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் எல்லாம் சொல்லுங்கள். 4 திசைகள்லேருந்தும் தினந்தோறும் என்னை தேடி பணம் வருகின்றது. ஐ அட்ராக்ட் மோர் மணி, ஐ ரிசீவ்டு என்லெஸ் மணி, ஐ ரிசீவ்டு ஹியூஜ் மணி. இந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அதெல்லாம் நடக்கிற மாதிரி, உங்கள் வீட்டில் பண கஷ்டமே இல்லாத மாதிரி, ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்துட்டுருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். அது எப்படி வரும் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புங்க. அதன் பிறகு இந்த காசை இந்த நம்ம கல்லுப்பு மேலே மஞ்சளும் பூசி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்துட்டு வச்சுருங்க. இது மட்டும் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாவே போதும். இப்போ இதை சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்து முன்னாடி வந்துட்டு வச்சிடலாம். பீரியட்ஸில் இருக்கிறவங்க கிச்சன்லேயே இந்த நம்ம செல்ஃப் வச்சுருப்போம் இல்லையா, அதில் இப்போ கிச்சன் அப்படின்னா ஒரு தனி ரூமுன்னு வச்சுக்கோங்க. அதில் சவுத் வெஸ்ட் கார்னர், அதாவது தென்மேற்கு மூலை, அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் என்ன பாத்திரங்கள் வச்சுருந்தாலும் அதை கொஞ்சம் நகர்த்திட்டு அந்த இடத்துல வந்து வச்சுருங்க. அது கரெக்டாக இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இதை வந்துட்டு நீங்கள் 15 நாளைக்கு ஒரு முறையோ அல்லது மாதம் ஒரு முறையோ வந்துட்டு மாற்றிக்கலாம். மேலே நம்ம மஞ்சள் தூளும் பூசியிருக்கிறதுனால உப்பு வந்து கருத்து போகாது. அதையும் மீறி கருத்து போச்சு அப்படிங்கும்போது நம்ம அதை டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நல்லது. இப்படி 15 நாளைக்கு ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ அதை மாற்றின பிறகு மறுபடியும் நீங்கள் இதே பரிகாரத்தை வந்துட்டு ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அதே காசையை நீங்கள் வச்சுக்கலாம், அதே அகலையை வச்சுக்கலாம். கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் மட்டும் நீங்கள் மாற்றி மாற்றி பயன்படுத்திக்கலாம். ஆல்ரெடி நம்ம சமையலறையில் கல்லுப்பு இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பரிகாரம் செஞ்சு இந்த இடத்துல வந்து வச்சுருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி வந்து வச்சுருப்பீங்க. இதன் யோகத்திலேயே உங்களுக்கு அதிகப்படியான பணவரவு வந்து உண்டாகிறத கண்கூடாவே வந்து நீங்கள் பார்ப்பீங்க, உணர்வீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.